நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் டிசிஎஸ். டிசிஎஸ் ஒரு கப் வித் கேண்டில் ஃபார்மேஷன் ரொம்ப கிளியராக வந்திருக்கு. ஸோ கரெக்டாக இந்த ஸ்டாக்ஸோட என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம போட்டிருக்க ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்லாம் கொஞ்சம் நீங்கள் ட்ரா பண்ணிக்கிறீங்க பிகினராக இருந்தீங்கன்னா. ஸோ கரெக்டாக பார்த்தோம்னா அதோட என்ட்ரி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4314க்கு மேலே, அதாவது 4315 அந்த ரேஞ்சில் நம்ம பை பண்ணலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் எங்கேயோ வச்சுக்கலாம்னா கரெக்டாக அந்த ஸ்டாக்ஸோட $4180 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த டிசிஎஸோட டார்கெட்னு பார்த்தோம்னா 5350 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டார்கெட் வந்து இந்த ரவுண்டிங் பாட்டத்தோட டார்கெட். வாங்க நம்ம செகண்ட் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் இன்ஃபி. ஸோ இன்ஃபி கிட்டத்தட்ட ஒரு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே. ஸோ இன்ஃபி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் தான் ஒவ்வொரு தடவையும் ஸோ 1 2 3 4 இந்த டைம் வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதுக்கு முன்னாடி கரெக்டாக 3 ரிஜெக்ஷன் வந்திருக்கு. நம்ம போட்டிருக்க இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் கீழே தான் போயிருக்கு. ஸோ இந்த டைம் வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஐடி செக்டாரே பூமாக இருக்குது. ஸோ இன்னொன்று நாலாவது டைம் எப்பயுமே உடைச்சிரும். ஸோ உடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நம்ம என்ட்ரி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபியில் கரெக்டாக ப்ரைஸுன்னு பார்த்தோம்னா 1763 உங்களுக்கு ப்ரைஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 1830, செகண்ட் டார்கெட் 1930. இதோட இன்ஃபியோட நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கேயோ வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்ததுக்கு அப்புறமே நம்ம ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எக்ஸிட் கொடுத்துட்டு வெளில வந்துடலாம். நம்ம தேர்ட் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற தேர்ட் ஸ்டாக் ஹெச்சிசிஎல் டெக்னாலஜி. ஹெச்சிசிஎல் டெக்னாலஜியோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. ஸோ நல்லா வந்திருக்கு. ஸோ நம்ம ஹெச்சிசிஎல் டெக்கை வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ என்னை கேட்டால் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி போன ஒரே ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ஜ் கேப்பில் இது தான். இதோட ஆர்டர்ஸும் சரி, ஸோ இதோட ஃபண்டமெண்டல், இதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. என்னை கேட்டால் இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்காக, லாங் டேர்முக்கு நம்ம வச்சுக்கலாம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதை ஒரு ஷார்ட் டேர்முக்காக நம்ம இப்போ கன்சிடர் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மறுபடியும் அதோட ஆல் டைம் ஹையை உடச்சி அதுக்கப்புறமும் மேலே ஒரு நல்ல மூவ் காத்திருக்கு ஹெச்சிசிஎல் டெக்கு. போன குவார்ட்டரி ரிசல்ட்ஸும் சூப்பராக இருந்துச்சு. இந்த ரிசல்ட்ஸும் நல்லாயிருக்கு. ஸோ ஹெச்சிசிஎல் டெக்கோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா 1480 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் 1696, செகண்ட் டார்கெட் வந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனை நீங்களும் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் டார்கெட் வந்து 2250 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மார்க்கெட்டோட மூவுக்கு தகுந்த மாதிரி இந்த நான் கொடுத்துருக்க செகண்ட் டார்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி சேஞ்சஸ் வரலாம். ஓகே, நம்ம ஃபோர்த் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக்ஸ் விப்ரோ ஒரு ரவுண்டிங் பாட்டம் ஃபார்மேஷன். ஸோ அந்த ஃபார்மேஷன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. நம்ம வந்து மண்டே என்ட்ரி வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடலாம். இந்த ஸ்டாக்கோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 526 ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தோம்னா 614, செகண்ட் டார்கெட் 718. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக்ஸ் கேபிடி டெக்னாலஜி. நான் உங்களுக்கு வீக்லி ஷார்ட் வச்சுருக்கேன். ஸோ வீக்லி ஷார்ட் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியுன்றதுக்காக நான் வச்சுருக்கிறேன். கரெக்டாக அந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் பண்ணியிருக்கு. நம்ம என்ட்ரி ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா மண்டே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேண்டிலுக்கு கீழே.
1646 நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் இல்லை, மிட் கேப் ஸ்டாக்ஸ். வெறித்தனமாக ஏறும், சூப்பரான ஸ்டாக்ஸ். ஸோ நீங்கள் இதை ஒரு லாங் டேர்முக்கு கூட வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் எனக்கு ரிவார்டு அதிகமாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தான் வேணும். ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம், பட் கொஞ்சம் ரிஸ்க்கு, அவ்வளோதான். லாங் டேர்மோட, அதாவது லார்ஜ் கேப்போட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஆனால் ரிவார்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 2000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கேட்டால் இதுக்கும் மேலேயும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகும். இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன மைல்டான ஒரு ரீடெஸ்ட் நடக்கலாம், சின்ன கரெக்ஷன் வரலாம். கரெக்ஷன் வந்ததுக்கப்புறமா அகைன் மறுபடியும் மேலே போகும். அப்போது இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக்ஸ் டாடா டெக்னாலஜி. ஸோ டாடா டெக்னாலஜி, இந்த ஸ்டாக்ஸை நான் ஏன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ஆனாலும் இந்த ஸ்டாக்ஸை வந்து ஒரு லாங் டேர்மில் நான் பை பண்ண போகிறேன். ஏன்னா இது டாட்டாவோட கம்பெனி அப்படின்றதுனால நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ஒரு லாங் டேர்முக்கு பை பண்ணலாம். பை பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் இந்த டைம் சொல்லலாம். ஏன்னா ஐடி செக்டர் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே, லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லாம் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டாக்ஸ் இந்த டயத்தில் மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ என்னை கேட்டால் லாங் டேர்முக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைம்லேருந்தே நீங்கள் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக்ஸ் பர்சிஸ்டம் சிஸ்டம். ஸோ இந்த பர்சிஸ்டம் சிஸ்டம் இது இப்போதைக்கு பார்த்தோம்னா நம்ம ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. ஸோ ஆல் டைம் ஹையில் ஒரு 3 கேண்டில் மட்டும் போயிட்டு ஒரு மைல்டான ஒரு கரெக்ஷன் தான் சொல்லணும். இதை கரெக்ஷனே சொல்ல முடியாது. அடுத்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. இந்த புல்லிஷ் கேண்டிலை பிரேக் பண்ணி ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 5900 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வேகமாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் இந்த ஸ்டாக்ஸ்லாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் அந்த 5900க்கும் மேலேயும் போகும். ஸோ நீங்கள் வந்து அந்த டார்கெட் ட்ரெண்ட் லைனை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் எப்பயுமே என்ன கேட்டால் வீக்லியில் வச்சு ட்ராப் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு நிமிஷம் தான் வரேன். வீக்லியில் வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக்ஸ் கோஃபோஜ் பார்த்தோம்னா கரெக்டாக நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வந்து மண்டே நம்ம போட்டிருக்கிற இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸோ என்ன கேட்டால் நாளைக்கு ஓப்பன் க்ளோஸ் வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்காக கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரைடே வந்து 7%, 7.44% மேலே போயிருக்கு. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக இது உடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் நான் மண்டே வந்து கரண்ட் மார்க்கெட் பேஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கோஃபோஜுக்கு 5525 அப்படின்றத ப்ரைஸை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 6773 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொல்கிற இந்த செகண்ட் டார்கெட் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்காக இருக்கும். 9000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் எல்என்டி டெக்னாலஜி. ஸோ எல்என்டி டெக்னாலஜி நம்ம இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ அதனால் நம்ம இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4915 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் 5873ன்றது ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக்ஸ் டெக் மஹேந்திரா. ஸோ இந்த டெக் மஹேந்திரா இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ எந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே கரெக்டாக இந்த 1570
இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்கிறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 1820 ஃபர்ஸ்ட் டார்கெட், அதுதான் டார்கெட் நம்ம இப்போதைக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஒரு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் ராம்கோ சிஸ்டம். ஸோ இந்த ராம்கோ சிஸ்டம் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகி ஒரு சின்ன கன்சல்டேஷனில் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை கேட்டோம்னா இந்த கன்சல்டேஷனை பிரேக் பண்ண இந்த கன்சல்டேஷனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இன்னொன்று, ஒரு வேளை ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக கீழே வருது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி ஒரு க்ரீன் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்கிறது சேஃபாக இருக்கும். ஸோ ராம்கோ சிஸ்டம்லாம் ஒரு மிட் கேப் ரேஞ்சில் தான் வரும், சரிங்களா? ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 482 அப்படின்றது ராம்கோ சிஸ்டத்துக்கு ஃபஸ்ட்டு டார்கெட். செகண்ட் டார்கெட் 669.50 வருது. 670 நம்ம ரவுண்டாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டார்கெட் 756. இதுதான் ராம்கோ சிஸ்டத்தோட ஆல் டைம் ஹை. நம்ம இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷார்ட் டேர்முக்கும் கன்சிடர் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கி தான். ஏன்னா லார்ஜ் கேப்போட கம்பேர் பண்ணும்போது ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் ரிவார்டு நிறையா நமக்கு கிடைக்கும். ஸோ நான் சொல்லியிருக்கிறது வந்து உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ், ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ரிசல்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் வந்து ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர், வியூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றியும் அன்பும். கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக எல்லாருக்கும், நம்ம சப்ஸ்கிரைபர், வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐடி செக்டார் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஐடி செக்டாரோட இண்டெக்ஸை பார்த்துட்டு நம்ம ஐடி ஸ்டாக்ஸ், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், மிட் கேப் ஸ்டாக்ஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸ்களோட பிரேக் அவுட் ஆகிருக்கோ அந்த ஸ்டாக்ஸ்களோட லெவலெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஐடி இண்டெக்ஸ் பார்ப்போம். ஸோ ஐடி இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஒரு சரியான மூவ். இந்த கேண்டிலோட சைஸ் பார்க்கும்போதே நமக்கு தெரியும். ஸோ கரெக்டாக அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சதுனால இந்த ஐடி இண்டெக்ஸ் வந்து இன்னும் அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஆல் டைம் ஹைக்கு மேலே என்ன கேட்டால் இன்னும் ஒரு 20% கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இண்டெக்ஸோட ஆல் டைம் ஹை 39,452. அதை என்ன கேட்டால் ஒரு 2 or 3 டேஸில் பிரேக் பண்ணிடும். சொல்லப்போனால் மண்டேயே கூட பிரேக் பண்ணிடும். ரொம்ப பெரிய பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது. ஓகே, நம்ம பிரேக் அவுட் ஆகிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.